அனைவருக்கும் வணக்கம். இன்று டிசம்பர் 2ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லிக்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் தான். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னோம்னா தகவல் பரிமாற்ற சேனலில் நம்ம சொல்கிறது எல்லாமே இன்றைய தகவல். இந்த தகவலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி அட்வைசர் நியூஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செபி அட்வைசரில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்குறது ஸ்டாக் ஸ்பிட், ஆர்டர் ரிசீவ் பை லிஸ்டட் கம்பெனிஸ், ரைட் இஷ்யூ, ஒரு கம்பெனியோட ரைட் இஷ்யூ இருக்குது. அதுமாதிரி பிராட்காம் குரூப்போட ரிசல்ட் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்டு மீட்டிங் இந்த வருஷப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஏஜிஏ இன்ஃப்ரா லிமிடெட் 1647 ரூபா கரண்ட் பேஜ். 1:2 ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காது, 5 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 2 ஷேர் ஸ்பிட் ஆகுது. ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும், பாதியாக குறைஞ்சிரும். ரெக்கார்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. ஏஜிஏ இன்ஃப்ரா. மஜ்காவ் டாக் ஸ்ட்ரிப் பில்டர்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 4544. இவங்களும் 1:2 ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காது, இவங்களும் 5 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 2 ஷேர் ஸ்பிட் ஆக போகுது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 27 டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி செக்டர் பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங் அண்ட் அல்லாய்ட் சர்வீஸில் இருக்காங்க. மேற்கொண்டு நம்ம பார்க்குறது எல்லாமே ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். கேஇசி எனர்ஜி அண்ட் இன்ஃப்ரா லிமிடெட் 308 ரூபா கரண்ட் பேஸ். எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு. இவங்களுக்கு 12,79 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் பிரசாரன் நிகம் லிமிடெட். அதுமாதிரி இவங்க மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 338 கோடி. நம்ம ஒரு ரூபா கேட்டுட்டாரு. இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கனால இந்த மென்ஷன் பண்ணியிருக்கேன். போக நியூஸ் அதிகமாக இருந்தால் அந்த மார்க்கெட் கேப் மென்ஷன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ மேற்கொண்டு நான் நியூஸில் வந்து மார்க்கெட் கேப் சொல்லலை, நீங்களே மேலே பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது டெம்போ குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 750 ரூபா கரண்ட் பேஜ். 43 கோடியே 89 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது டொமஸ்டிக் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. யாருங்கிறத மென்ஷன் பண்ணல. அல்பா லாஜிக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 230 ரூபா கரண்ட் பேஜ். எஸ்எம்இ கேட்டகரி. 28 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது ஆட்டோபான் ட்ரக்கிங் கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட். அதே அல்பா லாஜிக்கு இன்னொரு ஆர்டரும் கிடச்சிருக்கு. இதோட மதிப்பு 29 லட்சம். கொடுத்தது கிரானா கார்ட் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். சுருக்கமாக சொன்னால் ஜெப்டோ ஆப் வச்சுருக்கீங்களா, அது இவங்க கம்பெனி தான். அந்த கம்பெனி தான் ஆர்டர் கொடுத்துருக்கு. ஐடி கான்ஸ் இ சொல்யூஷன் லிமிடெட் கரண்ட் பேஸ் 638 எஸ்எம்ஐ கேட்டகரி. இவங்களுக்கு 2 கோடியே 47 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. லட்டை இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 31. இவங்களுக்கு 1 கோடியே 15 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது ஆட்டோபேட் அக்குமுலேட்டர் பிரைவேட் லிமிடெட். இது மகாராஷ்டிரா சேர்ந்த கம்பெனி. புரோட்டீன் இ கவ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 1759. இவங்களுக்கு 161 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் கொடுத்தது ஒரு பெரிய கம்பெனி. இப்போ கம்பெனியோட பேர் வந்து பெருசாக இருக்குது. சுருக்கமாக சொன்னால் CERSAI. வாரி எனர்ஜி லிமிடெட் 2740 ரூபா கரண்ட் பேஸு. இவங்களுக்கு வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு பவர் கம்பெனியால் சோலார் சப்ளைக்குள்ள இதோட ஆர்டர் தான் நினைக்கிறேன். சோலார் பிவிசி மாடல் சப்ளைக்கான ஆர்டர். ஸோ மெகாவாட்டில் தான் சொல்லியிருக்காங்க, அமௌண்ட்டில் சொல்ல. 364 மெகாவாட்டுன்னு நினைக்கிறேன். கொடுத்தது வந்து ஒரு ரினியூவல் செக்டரை சேர்ந்த ஒரு கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. பேரை மென்ஷன் பண்ணல, பட் இந்தியா சேர்ந்த கம்பெனின்னு நினைக்கிறேன். அட்வைட் இன்ஃப்ராடெக் லிமிடெட் 1410 ரூபா கரண்ட் பேஸு. இவங்களும் மெகாவாட்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அதே பிவி சோலார் மாடலுக்கான சப்ளைக்கான ஆர்டர் தான் நினைக்கிறேன். இது வந்து 50 மெகாவாட்டு. கொடுத்தது குஜராத் ஊர்ஜா நிகம் விகாஸ் நிகம் லிமிடெட். அடுத்து சோலார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் 10,545 ரூபா 41 ரூபா கரண்ட் பேஸு. 2039 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு பெரிய ஆர்டர். இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர். இவங்க வந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட பொருள் தயாரிக்கிறாங்க. அது வந்து எக்ஸ்போர்ட்டுக்குள்ள ஆர்டர்னு நினைக்கிறேன். கொடுத்தது ஒரு இன்டர்நேஷனல் கிளைண்ட்டு, பேரை மென்ஷன் பண்ணல. மொத்தமாக 4 வருஷத்துக்கான அக்ரிமெண்ட் அது. ஏம்ட்ரான் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 545 ரூபா கரண்ட் பேஸு. எஸ்எம்இ கேட்டகரி. இவங்களுக்கு 1.8 மில்லியன் யூஎஸ் டாலருக்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர் நினைக்கிறேன். கொடுத்தது ஒரு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. ஸோ யூஎஸ் டாலரில் 1.8 மில்லியன். ஸோ இந்தியன் மதிப்புக்கு அதிகமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த நம்ம பார்க்குறது சோலாக்ஸ் எனர்ஜி லிமிடெட் கரண்ட் பேஸ் 1474 எஸ்எம்இ கேட்டகரி. இவங்களுக்கு 18 கோடியே 87 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் கொடுத்த கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா தென்பாண்டி சீமையில் தேரோடும் வீதியில் அப்படின்னு பாட்டு பாடலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கம்பெனி. பட் அந்தளவுக்கு பாடுற அளவுக்கு எனக்கு திறமை கிடையாது, எனக்கு வாய்ஸ் கிடையாது. கொடுத்தது வந்து தென்பாண்டியன் எனர்ஜி இன்னோவேஷன் பிரைவேட் லிமிடெடு. ஸோ அந்த கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க. தலைவரோட பாட்டுக்கு முன்னாடி நம்ம பாட்டெலாம் நிற்கவே முடியாது. ஏன்னா தலைவர் வந்து பாட்டிலையும் கலக்கிறது, ஷேர் மார்க்கெட்லையும் கலக்கிறது ஒரே தலைவர் நம்ம திருப்பூர் தலைவர் தான். ஸோ அந்தளவுக்கு இருக்காது. ஸோ ஏதோ எனக்கு தோணுச்சு இந்த பாட்டை வந்து எனக்கு ஃபேவரட் பாட்டு. ஸோ அதனால் இந்த பேரை கேட்டாலே எனக்கு அந்த பாட்டோட யாவம் தான் வருது. ஏன்னா தென்பாண்டின்னு சொன்னாலே அந்த பாட்டு தான் வருது. ஸோ அடுத்து நான் பார்க்காது ரைட் இஷ்யூ விஸ்டார் அமர் லிமிடெட் கரண்ட் பேஸ் 184. 25,60,000 ஷேரை வந்து ரைட் இஷ்யூவில் கொடுக்க போகிறாங்க. மொத்தமாக 29 கோடியே 95 லட்சம் மார்க்கெட்லேருந்து இவங்க கலெக்ஷன் பண்ண போகிறாங்க ரைட் இஷ்யூ மூலமாக. ரைட் இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 117. ஸோ கரண்ட் ப்ரைஸுக்கு டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா 107 ரூபாங்கிறது ப்ரீமியம். டோட்டல் நம்ம 117 ரூபா கொடுக்கணும். ரெக்கார்ட் வந்து 6 டிசம்பர். ரைட் இஷ்யூ ரேஷியோ வந்து 4:5. அது நம்ம 5 ஷேர் வச்சுருந்தா 4 ஷேர் வந்து 6 ஷேர் வந்து நமக்கு கிடைக்கும். ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆகிறது 13 டிசம்பர், க்ளோஸ் ஆகிறது 20 டிசம்பர். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நம்ம ரைட் இஷ்யூ அப்ளை பண்ணி நார்மல் 6 ஷேராக நார்மல் ஷேராக கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி விருப்பம் இல்லைன்னா
13 டிசம்பர்லேருந்து 17 டிசம்பர் தான் லாஸ்ட் டேட்டு, ஆன் மார்க்கெட் இனிஷியேஷன் லாஸ்ட் டேட்டு. இந்த இடைப்பட்ட காலத்தில் 6 ஷேர்ஸ் ட்ரேட் ஆகும், அதை நம்ம செல் பண்ணிடலாம். மொத்தத்தில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், இல்லைனா செல் பண்ணணும், அது நம்ம விருப்பம். பட் எதுவுமே செய்யாமல் இருந்தோம்னா கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைட்காம் குரூப் லிமிடெட், இவங்க ரிசல்ட் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2024 ரிசல்ட்டு, செப்டம்பர் கிடையாது, ஜூனுக்கான ரிசல்ட்டு. ஸோ 159 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலண்டில். இது வந்து கன்சாலிடேட்டட். இதே நம்ம ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 5 லட்சம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இயரில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு பெரிய வீழ்ச்சி தான், 50% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். கோட்டில் அப்படியே தலைகீழ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. ஏன்னா போன கோட்டில் வெறும் 37 கோடி, இப்போ 159 கோடி. ஸோ கோட்டில் சூப்பராக இருக்குது. பட் இயராக தான் நம்ம பார்ப்போம். அந்த வகையில் ரிசல்ட் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்து டவுனான ரிசல்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிபி ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், 524 ரூபா காயின் பேஸு. 5 டிசம்பரில் போர்ட் மீட்டிங் வச்சிருக்காங்க. ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து மூடப்போன்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காத மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போர்ட் ஆஃப் டைரக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க என்னங்கிறத. செக்டர் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஒரு ஸ்டாக் ஸ்பீட் தான். இதை கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அசென்சிவ் எடிகேர் லிமிடெட், காயின் பேஸ் 105 ரூபா. இவங்க 10 டிசம்பரில் போர்ட் மீட்டிங் வச்சிருக்காங்க. இவங்க ஃபேஸ் வேல்யூ 10 தான், அதை மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து எஜுகேஷனில் இருக்காங்க. அடுத்து இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.